அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி நாம் பாவ மன்னிப்பு தருகிறோம். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அதீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது ஒரு இஸ்திக்ஃபார், ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த இஸ்திக்ஃபார். இங்கே நம்முடைய பள்ளியிலே நாம் இஃப்தாருடைய சமயத்திலே ஜிக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறோம். அந்த சமயத்தில் இந்த இஸ்திக்ஃபார் சொல்லி தரப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அதீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது 3 தடவை ஒருவர் சொல்கிறார். 3 தடவை. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலி சொன்னாங்க தெரியுமா? 5 பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு. 5 பாக்கியம். வெறும் 3 தடவை தான், வெறும் 3 தடவை. 5 பெரும் பாக்கியம். 1, அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான். 2வது சொன்னாங்க, அவருடைய பாவம் கடல் நுரையளவு பெருக்கெடுத்து இருந்தாலும் சரிதான். கடல் நுரை என்ன முடியுமா? எவ்வளவுன்றது அளக்க முடியுமா? அவ்வளவு இருந்தாலும் இந்த இஸ்திக்ஃபாரை 3 முறை சொன்னால் போதும், அல்லாஹ் மன்னிப்பான். மரத்தின் இலைகள் உலகத்தில் எத்தனை உண்டு எண்ணுங்கள். எண்ணி சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மணலின் அந்த துகள் எவ்வளவு இருக்கிறது உலகத்திலே? ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இது எத்தனை துளிகள் இருக்கிறது எண்ணு என்று ஒரு கையிலே கொடுத்தால் என்ன முடியுமா? எண்ணி காட்ட முடியுமா? முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது. அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை, குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திக்ஃபாரை 3 முறை ஓதினால் போதும், அல்லாஹ் மன்னிக்கிறான்.